புட்டி கொடுத்தா நீ தட்டிக்க பாக்குறியா? கொண்டாங்க. இந்த 2 முகரா அத்திரி பச்சாண்ணா, நீ 2 கொடுத்துட்டியா? இந்த பொண்ணு 3 வச்சுக்க. இந்த 5 என்கிட்டயா நீ போட்டி போடுற? இந்த பையோட வச்சுக்க, பையோட வச்சுக்க. ஆஹா, இந்த குலாம் சாஹிப் கிட்ட நீ மோத பாக்குற? மோதுன நசிங்கிடுவ, நசிங்கினி. மன்னிக்கணும், மன்னிக்கணும். குலாம் சாஹிப் மகாபிரபோடு போட்டி போட்ட இந்த மடையனை மன்னிக்கணும். பரவாயில்லே, பரவாயில்லே. பிரபு யாரோ எங்கேயும் பார்த்த முக மாதிரி இருக்க. இது என்ன பானை சட்டியா? பசார்ல பார்த்தேங்கிறதுக்கு இது ஏன் முகம் தாயா? என்ன இனிமே சிரிச்ச வாயை தச்சு விடுவேன். அப்ப இவரு? அட ஆமா ஐயா, அதுல என்ன ஐயா கேவலம்? இல்ல, எங்க நாட்டுல தக்கிலிங்க இளந்தி வலை நூலாக கொண்டு பஞ்சு பாதங்களுடைய பாவையர்களுக்கு புறாவின் இறகினால் செருப்பு தச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்க இவ்வளவுதானா? இவரு கசாப்பு கடையில கொத்தி போட்டிருக்கிற கரியெல்லாம் ஒன்னா சேர்த்து தச்சு முழு ஆடாக்கிடுவாரு. அது எங்க தேசத்துல கூட மாடுகள் அப்படி தைப்பாங்க. அட மாட்டத்தானே, இங்க மனுஷனையே தப்பேனே. இங்க மனுஷனை கூட அப்படி தைக்கிறாங்களா? கிராங்க கிராங்க. அப்ப உங்களுக்கு கலைமன்னன்னு பட்டம் கொடுக்கலாமே. பட்டம் என்ன ஐயா பட்டம்? 1000 மொஹரா கொடுத்தாங்க ஒரு வீட்டுல பணம் தச்சத்துக்கா. நான் என்னமா உளறிக்கிட்டு இருக்கேன் போல இருக்க. அட நீ ஐயா வாய கலரை வயத்தறிச்சல கொட்டிக்கிற. பிரபு, எனக்கும் அப்படி ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு. உனக்கு என்ன? அதான் கழுத்துல தலை மாட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு இல்ல, என் வீட்டில். ஏன் உன் பொண்டாட்டிக்கு வாய் நீளமோ? இல்ல, தலை வைக்கிற வேலைதான். 2000 மொஹரா தர்றேன். 2000 இல்ல, 5000 தர்றேன். 5000? எப்பா, தலைய தைக்கிறதுக்கு முன்னால ஒரு பைய தச்சு வச்சுக்கணும் போல இருக்க. இந்த சம்பாதிக்கிறதெல்லாம் அள்ளி கொட்டுறதுக்கு பையன்ன உங்களுக்கு ஒரு பொட்டியே செய்தர்றேன். சரி வாங்க, வீட்டுக்கு போவோம். காரியத்தை பேசி பணத்தையும் கொடுத்துறேன். அச்சா பவுத் அச்சா. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யடா 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 நீ தல்கா. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. பாய எடுத்து போட்டுமா இல்ல பலவையில உட்காருங்களா? இந்தாங்க, பானி சாப்பிடுங்க. இது என்ன கத்தி? இந்த கத்திக்கு ஒரே கைவசம் கிடையாது. வேணும்னா அப்புறம் மேல தச்சு தரேன். இப்ப பானி சாப்பிடுங்க. குலாம், நாங்க கத்திக்கு உறவரவல்ல, உன் உயிரை வாங்க வந்திருக்கோம். உண்மையை சொல், எங்க அந்த பணத்தை தச்ச? செத்தவன் வீட்டுல தச்ச. கேலியா பண்ற அமீத்? சாயபு, அந்த கத்திய கொஞ்சம் சாயபு. இத தெரியுதா? இது செருப்பு. இதை போல இன்னொன்னு கூட்ட வந்துதா? இல்ல நீ பாத்தையா? பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். எங்க? அந்த பணத்துடைய கால பார்த்தேன். ஐயோ, அதிர்ஷ்டம் வந்தா கூட ஆபத்து வரும்னு சொல்லுவாங்களே, அது சரியா தானே போச்சுது. சரி, அந்த இடத்த சொல்லு. அந்த கத்தி கத்தி எடுங்களேன். நான் இடத்த சொல்றேன், எடுங்களேன். கத்தி எடுங்களேன், எடுங்களேன். அந்த பணத்தை தச்சு இடம் எனக்கு தெரியாது. தெரியாது. ஒரு பொண்ணு வந்துச்சு, என் கண்ணை கட்டுச்சு, கட்டி கூட்டிக்கிட்டு போச்சு, பணத்தை கட்டுச்சு, பணத்தை தச்சு 1000 மொஹரா கொடுத்துச்சு, மறுபடியும் கண்ணை கட்டுச்சு, இங்க அழைச்சு கொண்டாந்து விட்டுச்சு. அமித், இந்த கரட்டு பசங்க எப்போதுமே நெஞ்செழுத்தக்காரங்க. நிஜத்தை உதைக்காம சொல்ல மாட்டாங்க. கத்தி எடுத்துங்க, கத்தி எடுத்துங்க சொல்றேன். கத்தி எடுத்துங்க. சந்தர்ப்பத்துக்கு உதவுமேன்னு அந்த வீட்டு கதவுல இப்படி சொல்றேன். அந்த வீட்டு கதவுல இப்படி இப்படி ஒரு அடையாளம் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். அமித், குலாம் சாஹிப் பெரிய ஆளு. அந்த வீட்டுக்கு போன வழி ஞாபகம் இருக்கா? அதுதானே ஞாபகம் இல்ல. இருக்கு ஞாபகம் இருக்கு. சொல்லு. இருக்கு, ஒரு பாலத்துல ஏறி போனதா ஞாபகம் இருக்கு. சரி, புறப்படு. புறப்படுறேன்.
சோனா, நான் இந்த காரியத்துக்கு போனா புசு போவனாங்குதே. மரியாதையாவா? இருங்க இருங்க இருங்க. அதோ தெரியுதுங்களா? அமீர், பகலில் போனால் குழப்பம் ஏற்படும். இரவில் போய் அவனை கவனிப்போம். நாங்கள் வந்து போன விஷயத்தை வெளியிட்ட உன் உயிர் போய்விடும். ஜாக்கிரதை. எல்லாரும் வாயால பயமுறுத்துறாங்க, நீங்க கத்தி காட்டி பயமுறுத்துறீங்க. கத்திக்காவது மரியாதை கொடுக்கும். திருடலை கண்டுபிடிக்க திருவிழச் சீட்டா? நான் தான் அவன் உடலை பதம் பார்க்க வேண்டும். சீட்டு என் பேருக்குத்தான் விழுந்திருக்கிறது. 10 நாட்களாக என் பட்டாக்கத்திக்கு கூரேற்றி வைத்திருக்கிறேன். எனக்கு கொடுங்கள் முதல் உரிமை. பனங்காயை சீவுவதைப் போல அவன் தலையை சீவி எரிந்து விடுகிறேன். உத்தரவு இல்லாமல் உள்ளே நுழைந்த அந்த துரோகியை உருத்தெரியாமல் ஆக்கும் பொறுப்பை உங்கள் தலைவனையை ஏற்றுக்கொள்ளப் போகிறான். அடையாளமிட்ட வீட்டிலே நாளை காலை அழுகுரல், ஒப்பாரி, புலம்பல். அந்த வீட்டிலும் அடையாளம் போட்டு, அது அடுத்த வீட்டிலும் அதே அடையாளம் இங்கேயும். எல்லா வீடுகளிலும் ஒரே அடையாளம். எவனோ புத்திசாலியான எதிரி நம்மை ஏமாற்ற பார்த்திருக்கிறான். புறப்படுங்கள். பாக்தாத்தின் கனவான்களே, சீமாட்டிகளே, எதிர்பாராத விதமாக அமீர் காசிம் கான் இறந்து விட்டதால் அவரின் சகோதரர் அலிபாபா இந்த சொத்துக்களுக்கு வாரிசாக. அலிபாபா ஏழைகளின் துணைவர். அவரால் தான் பாக்தாத்தின் குடிசைகள் எல்லாம் மாளிகைகளாகிவிட்டன. அவரையே காசிம் கானுடைய ஸ்தானத்திற்கு நியமிக்கிறேன். அமீர் அலிபாபா, அமீர் அலிபாபா, அமீர் அலிபாபா ஜிந்தாபாத். மற்றவர்களைப் போல் நீயும் வாழ்த்த ஆரம்பித்து விட்டாயா மார்ஜியானா? ஆனால் மார்ஜியானாவின் வாழ்த்து மாறுபட்டது. எப்படி? உன் செல்வத்தை கண்டதால் ஜிந்தாபாத் கூறியே செவியார வாழ்த்துகின்றார். உள்ளத்தை கண்டதால் உயிர் காதல் கொண்டன உருகியே வாழ்த்துகின்றார்.
அன்பினாலே ஆள வந்த அழகு பூபதி, என்னை அன்பினாலே ஆள வந்த அழகு பூபதி, அமீர் பூபதி, ஓ அமீர் பூபதி, என இன்ப வாழ்க்கை தேரின் சாரதி. உன்னை ஆள வந்த அழகு பூபதி அல்ல இந்த அமீர். மார்ஜானாவின் மாறாத அன்புக்கு அடிமையாகிவிட்ட அலிபாபா. பாபா, நாம் பணக்காரர்களானவுடன் அடிக்கடி தொல்லைகள் வருகின்றன. உண்மை. தங்கச் சுரங்கத்தில் வெடிகள் வெடிப்பதில் ஆச்சரியம் இல்லையே. பாபா, நான் உங்கள் மனைவி ஆகிவிட்டால் உங்களை காப்பாற்றும் கடமையும் அக்கறையும் எனக்கு அதிகமாகும் இல்லையா? ஐயோ, எனக்கு சத்தியமா ஒண்ணும் தெரியாதுங்களே. ஒன்றும் தெரியாது? அப்படி என்றால் உன் உயிரைப்பன் இந்த உலகத்திற்கு ஒன்றும் தெரியாமல் போய்விடும். இங்கிருந்து என்னுடைய 10,000 முகராக்களையும் விலை மதிக்க முடியாத ஆவரணங்களையும் வாரிக்கொண்டு போறவன் யார்? ஐயோ, அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்றேங்க, எனக்கு தெரியாதுங்க. ஹமீத், வேண்டாம் ஐயா, வேண்டாம். ஆமா, உங்களை ஒண்ணு நான் கேட்க விரும்புறேன், நீங்க கோச்சுக்க மாட்டீங்களே. இங்க இவ்வளவு நாணயமும் நகையும் துட்டுமா கொட்டி வச்சிருக்கீங்களே, இதுல கொஞ்சம் யானைங்க எடுத்துக்கிட்டு போனா என்னன்னு கேட்டா விடுவீங்க? முட்டாள். ஏழைகளுக்கு துட்டில்லை, திட்டுதான் கிடைக்கும். எனக்கு பணம் போனதை பற்றி கவலை இல்லை. என்னுடைய முகாம் இன்னொருவனுக்கு எப்படியோ தெரிந்து விட்டது. அவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இரட்டு பயல். ஒரே நாளில் சீமான்களுக்கெல்லாம் சீமானாக மாறியிருப்பான். ஒரே நாள்ல பணக்காரன் ஆயிட்டானா? உசூர், எனக்கு தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார் அவன்? சொல். அவன்தாங்க அலிபாபா. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பணக்காரனா மாறிட்டான். அலிபாபா காசிம் கானின் தம்பியா? ஆமாங்க, அவன் வீடு கூட பாலத்துக்கு பக்கத்துல இருக்குதுங்க. கட்டாயம் அலிபாபாவாகத்தான் இருக்க வேண்டும். அலிபாபா தான் ஏழைகளுக்கு பணத்தை அண்டி கொட்டவன். சலாம்ங்க, சலாம்ங்க. நல்ல சமயத்துல உங்களுக்கு ஞாபகம் வந்தது. சர்க்கார், என்னை விட்டுடுங்க. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் செருப்பா தச்சு மாட்டிக்கிட்டே இருக்கிறேன். உசூர், ரொம்ப கஷ்டமா இருக்குது உசூர். ஹமீத், இந்த துரோகியை என் கண் பார்வையில் படாமல் தூர அழைத்துச் செல்லுங்கள். அப்துல்லா. ஆண்டவனே, நான் தப்பிச்சேன். சும்மாவா சொன்னாங்க? கோபம் உள்ள இடத்துலதான் பணம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவன் உங்களை காப்பாத்தணும். இன்னும் அந்த கோகையில பொண்ணும் பொருளும் வந்து குவியணும். உசூர், 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 உசூர். அல்லாஹ் தாலா உங்களை கண்ணை திறந்து பார்க்கணும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ரகசியத்தை யாரிடத்திலையும் சொல்ல மாட்டேன். உசூர். கவலைப்படாதே குலாம், உன்னுடைய எல்லா கோரிக்கைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வார். இதுல்ல அன்பு, இதுல்ல நேசம், இதுல்ல பாசம். அல்லாஹ் கருணையால இனி எனக்கு ஆபத்தே இல்ல, கவலையே இல்ல. ஸலாம் அலைக்கும், ஸலாம் அலைக்கும். இல்லையா ஐயா, உங்க ஐயா தான் இந்நேரம் சக்கையாக்கி சாரை புளிஞ்சு எடுத்து விட்டாரு. நீங்க என்ன ஐயா பண்ண போறீங்க? ஒண்ணுமில்ல, உன்னை இந்த தண்ணியில குளிக்க வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இல்லையா? ஆமா. இந்த தண்ணியிலையா? ஆமா.
ஐயா இந்த கொதிக்கிற தண்ணிலையா நீங்க நாசமா போ. சலாம் அலைக்கு சலாம் அலைக்கு சலாம் அலைக்கு. ஐயா அப்படி நான் குளிக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா கொஞ்சமா வெந்நீர் வச்சு அதுல கொஞ்சம் பன்னீரை ஊத்தி எங்களை குளிக்க வச்சு பார்க்க கூடாதுங்களா? நான் என்ன உருளைக்கிழங்கா இதுல தள்ளி என்ன உரிக்க பாக்குறீங்களே? ஐயா 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 வேணா ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஐயா இது கொதிக்கிறது தண்ணியா, நான் விழுத கண்டிப்பா செத்து போவேன். அலி பாபா, புலியை எதிர்க்கிறது பூனை. பாபாஜி குதிரைகள்லாம் தயார். ஜல்தி புறப்படுங்க. போய் உங்க அப்பா கல்லறைக்கு கை நிறைய பூவை போட்டு வணங்கி விட்டுவாங்க. நான் ஒரு எண்ணெய் வியாபாரி, ஈராக்கிலிருந்து வருகிறேன். அதான் தெரியுதே. ஐயா உங்க எண்ணெயில கலப்ப கலப்ப விட்டா வாடகைங்கிறத காணுமே. சுத்தமான எண்ணெயில் மனம் இருக்காது, ஆனால் குணம் இருக்கு. நல்ல வேளை ருசி இருக்காது, ஜீரணமாகும்னு சொல்லாம போனீங்களே. ஐயா, நீங்கள் என்னை நாடி வந்த காரணம்? தங்களுடைய குணாதிசயங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஊரார்கள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு சாதா உங்களை பற்றிய நினைவுதான் போங்க. என்ன வியாபாரிங்கிறது சரியா போச்சு. சும்மா வளவளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. வந்த விஷயத்தை சொல்லுங்க. நான் நாளை பெர்ஷியாவுக்கு போக வேண்டும். இன்று இரவு இங்கு தங்கி போகலாம் என்று. தங்கறதுக்கு இங்க இடம் இல்ல, பக்கத்துல சத்திரம் இருக்கு. அங்க போங்க, சந்தோஷமா சௌக்கியமா ஆனந்தமா அமக்கலமா தங்கலாம். என் கூட்டம் அதிகம், அங்கு வசதியாக. பரவாயில்லை, நீங்கள் இங்கேயே தங்கலாம். தௌலத், வீடு தேடி வந்தவர்களை உபச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த பீப்பாய்களை எல்லாம் பின்பக்கம் கொண்டு போய் இறக்கி வைக்க வாருங்கள். உங்களதான்ப்பா, அந்த பீப்பாய்களை இறக்கி வைங்களேன். அற்புதம் அற்புதம். எட்டாத உயரத்தில் இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல் அழகான மாளிகை கட்டி முடித்த உங்களை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது. இதை கட்டி முடித்த பெருமை எனது முன்னோர்களை சேரும். இது எனது பூர்வீக சொத்து. அப்படியா? வாழ கொடுத்து வைத்தவர் நீங்கள். எல்லாம் அல்லாஹ்வின் கருணை. அந்த கருணை இருப்பதினால் தான் நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நல்லா சேர்ந்தீங்க, நல்லா சேர்ந்தீங்க. எல்லா பீப்பாய்களையும் ஒழுங்காக கொண்டு வந்து சேர்த்து விட்டார்களா? ஒழுங்கா வந்து சேர்ந்துடுச்சே. 39 வந்தாச்சு, உங்களை சேர்த்தா 40 ஆச்சு. நல்ல பசங்களை கூட்டியாந்தீங்க. என்ன அத்தனை பேரும் அணைஞ்ச தீவு. பீப்பாவை தூக்குங்கடான்னா என்னையும் ஒரு கைப்பிடிங்க. சரி, வாருங்கள், உள்ளே போகலாம். நீங்கள் போங்கள், கூலி கொடுத்து விட்டு நொடியில் வந்து விடுகிறேன். சரி தௌலத். தௌலத், இந்தா எல்லோருக்கும் கூலி கொடுத்து விடு. மீதி இருந்தா உனக்குத்தான். மீதி இருந்தா என்ன, பாதியா எனக்கு தானே. யார் உள்ளே? அமித் ஹுசூர். அமித், நான் உள்ளே போகிறேன். சமயம் பார்த்து 3 முறை கை தட்டியதும் வில்லில் இருந்து விடுபட்ட அம்பு போல் எல்லோரும் வந்து சேர வேண்டும். அச்சா ஹுசூர். ஜாக்கிரதை, விழிப்புடன் இருங்கள். இன்னைக்கு நீங்கள்லாம் நரிமுகத்துல முடிச்சிருக்கீங்க. இந்தாங்க, ஆளுக்கு 5 முகரம்.
கொண்டு வந்தது குதிரை, கூலி வாங்கறது நீங்க. சரி, குதிரையெல்லாம் பிடிச்சிட்டு போங்க. என்ன விஷயமா இருக்கியானா? இதுல என்ன இருக்கு தெரியுமா? என்ன இல்ல, நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள ஏதோ உயிரோடு இருக்கிறாப்புல இருக்கு. காசிம் கானின் பூதமா இருக்கும். இருந்தாலும் இருக்கும். கொஞ்சம் போய் பாரு. நான் மாட்டேன். பாருனாக்கா. அப்ப நீ வா. வெளியில வரட்டுமா? சொல்லுங்க உஷூர், வெளியில வரட்டுமா? இப்ப வர வேண்டாம். இருமுறை கையை தட்டியவுடன் வந்தால் போதும். முதல்ல 3 முறை தட்டு வந்தீங்களே. இப்ப திட்டம் மாறுது. அச்சா உஷூர். இவங்க யார் தெரியுமா? அலிபாபாவை கொல்வதற்கு வந்திருக்கிற கொள்ளை கூட்டம். அந்த எண்ணெய் வியாபாரி தான் இவங்க தலைவன், அபு ஹுசைன். அபு ஹுசைன் இவன் தான் அவன்? ஆம், நம் குடியை கெடுத்த கொலைபாதகன் இவன் தான். நம்மை நாடோடியாக்கிய நைவஞ்சகன் இவன் தான். அப்படியா? இப்பவே போய் பாபா கிட்ட சொல்லிவிடுறேன். அவசரப்படாதே, காரியம் கெட்டு போகும். கொலையும் கலாட்டாவும் நடக்கும். என் பெற்றோர்களை கொன்ற பாவியை நான் பழிக்கு பழி வாங்கும் சமயம் வந்துவிட்டது. இந்தா, நான் சொல்றபடி செய்ய வேண்டும். बहुत अच्छा, बहुत अच्छा. அந்த எண்ணெய் வியாபாரின் முன் ஆடுவதாவது பாடுவதாவது கூடவே கூடாது. உன் அழகும் பார்வையும் ஆடலும் பாடலும் என் ஒருவனுக்குத்தான் சொந்தம். அவர் பெரிய வணிக வேண்டாம். அவர் வருகிறார் என்றால் சக்கரவர்த்தியே சபா மண்டபத்தை விட்டு எழுந்து வந்து சலாம் போடுவாராம். அவருக்கு நாம் தக்க மரியாதை செய்து அனுப்ப வேண்டாமா? இப்பொழுது புரிகிறது மார்ஜானா உன் பொருள் பதிந்த போக்கு. அந்த எண்ணெய் வியாபாரி என்னை விட பெரும் தனக்காரன். கொஞ்சம் கண்ணை காட்டினால் பொன்னும் மணியும் மலைமலையாக குவியும் என்று மனக்கோட்டை கட்டுகிறாய். அவ்வளவுதானே மார்ஜானா? இதற்காகத்தானே நீ மானத்தை துறந்து மரியாதை இழந்து அந்நிய மனிதருக்கு எதிரில் ஆடி காட்ட விரும்புகிறாய்? பாபா, நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு. ஆமா, தவறுதான். நாடோடியாக திருந்த உன்னை குளிப்பாட்டி கூடத்தில் நிறுத்தினேனே, நீ மறுபடியும் குப்பமேட்டிற்கே ஓடி போவா என்பதை தெரிந்து கொள்ளாமல். அது நான் செய்த தவறுதான் மார்ஜியானா, நான் செய்த தவறுதான். பாபா, ஆத்திரத்தில் வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள், பின்பு அள்ள முடியாது. மார்ஜியானா பண்பாடு உணராத மிருகம் அல்ல, மனம் போன போக்கிலே வாழ்வதற்கு. பாபா, பாபா, உங்கள் கால்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன், இன்று மட்டும் ஆடுவதற்கு அனுமதி கொடுங்கள். பின் ஆயுளில் என்றுமே ஆடமாட்டேன். கால்கள் முடமானதாக நினைத்து உங்கள் நிழலோடு ஒன்றி விடுகிறேன். பாபா, கடைசி முறை அனுமதி கொடுங்கள். முடியாது மார்ஜியானா, முடியாது. இதற்கு மேலும் உன் கோரிக்கைகளால் என் இதயத்தை காயப்படுத்தாதே. போய்விடு மார்ஜியானா. போகிறேன். ஆனாலும் கடைசி முறையாக எனக்கு உரியதை கேட்டு வாங்கிக் கொண்டுதான் போக போகிறேன். முன்னும் ஒரு முறை நான் கேட்கும் பரிசை கொடுப்பதாக வாக்கு கொடுத்தீர்கள். ஆமா, அதற்கு இப்பொழுது என்ன? அதற்கு இப்பொழுது சமயம் வந்திருக்கிறது. உங்கள் வாக்கை காப்பாற்ற எனக்கு ஆட அனுமதி தாருங்கள். சரிதான், திட்டத்துடன் தான் வேலை செய்திருக்கிறாய். உத்தரவு கொடுக்கிறீர்களா? உத்தரவு? என் உத்தரவுக்கு மதிப்பேறு வைத்திருக்கிறாயா? ஊர் கெடுப்பவளை, ஏன் என் முன் இருக்கிறாய்? போய் ஆடு.
அதில் தவறேனே என் நாட்டமெல்லாம் ஒரு வேட்டையிலே தானே நான் அதில் தவறேனே அதில் தவறேனே என் நாட்டமெல்லாம் ஒரு வேட்டையிலே தானே நான் அதில் தவறேனே மன்னிக்க வேண்டும். மார்ஜானா செய்த காரியம் என் மனதை புண்படுத்தி விட்டது. நீலி, நீ ஆடுவேன் என்று சாகசம் செய்த போதே கேடு வரும் என்று எனக்கு தெரியும். பாபா,
பேசாதே. விருந்துண்ண வந்தவருக்கு விபத்து ஏற்பட்டிருந்தால் இந்த அலிபாபாவின் பெயரை பறிபோயிருக்குமே. சூதாக வியாபாரியை கூட்டி வந்து தீதான காரியத்தில் இறங்கினான் என்று களங்கம் ஏற்பட்டிருக்குமே. எழுந்து நச்சு பாம்பே, உனக்கு சரியான தண்டனை கொடுக்கிறேன். என்னன்னா இது? எதையும் தீர ஆலோசித்து செய்யுங்கள் அண்ணா. மண்டை கர்வம் பிடித்தவளே, ஆடல் அழகிய அந்த அகங்காரத்தால் அறிவு குழம்பியவளே, நீ என் தண்டனை வந்து தப்ப வேண்டுமானால் இந்த விருந்தாளிடம் மன்னிப்பு கேள். விருந்தாளி? யார் விருந்தாளி? ஏழை மக்களை இரக்கமின்றி கொலை விருந்து இன்னல் விளைவிக்கும் இந்த கைவனானம் விருந்தாளி. வந்திருக்கும் வணிகனின் வேஷம் கலைந்தால் தெரியும் இந்த நயவஞ்சகன் யார் என்று. புலி வாழும் காட்டிலே புகுந்து புலியை பிடிக்க வலை வீசிருக்கிறான். பாபா, இவன் வணிகன் அல்ல, எங்கள் வைரி. உறவாடி உங்கள் உயிரை வாங்க வந்திருக்கும் கொள்ளைக்கார அபு ஹுசேன். அபு ஹுசேன் என்ன ஆராய்ச்சி, என்ன கற்பனை! இதுவரையில் உன் நாட்டியத்தை கண்டேன் மார்ஜியானா, இப்போது உன் நடிப்பையும் காண்கிறேன். அன்பரே, பாவம், உலகம் தெரியாதவள். அப்படி நான் ஒரு கொள்ளைக்காரன் என்றால் உங்களை கொல்ல இரவில் வந்திருக்க மாட்டேனா? பட்டப்பகலிலா வருவேன்? ஆம். மார்ஜியானா, உனக்கு என்ன பைத்தியமா இப்படி கதை கட்ட? பாபா, இன்னும் ஏமாந்து விடாதீர்கள். முகத்தில் உள்ள வெட்டுக்காயத்தினால் இவனை அடையாளம் கண்டு கொண்டேன். இவன் கொள்ளைக்கார அபு ஹுசேன் தான், சந்தேகமே இல்லை. சந்தேகமே இல்லை. நாட்டியம் ஆடி ஆடி இவளுடைய மூளையும் நாட்டியம் ஆட ஆரம்பித்து விட்டது. இந்த பித்தம் தெளிய வேண்டுமானால் தீப்பாயில் இருக்கும் எண்ணெயை கொஞ்சம் தடவ வேண்டியதுதான். தட்டு அபு ஹுசேன், நன்றாக கை ஓயும் வரையில் தட்டு. மரணத்தின் எல்லையை எட்டி பிடிக்கும் வரையில் கையை தட்டிக் கொண்டே இரு. உன் ஜாடையை அறிந்து உன் உதவிக்கு ஓடி வரக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இல்லை. என்ன உளறுகிறாய்? ஏமாந்த முண்டமே, உனக்கு பக்கத்துணையாக வந்த படைகள் எல்லாம் பரலோகத்திலே உன் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல், அவர்கள் என்ன செய்தார்? எல்லாத்தையும் தீர்த்து கட்டிட்டோம். அப்பா, 1 2 39 பீப்பாய்ங்க, அத்தனையும் அருவி தண்ணீரை முட்டாள்களா? அவர்களை என்ன செய்தீர்கள்? நாங்க அப்ப கேட்டா வேகமா உருந்துகிட்டே போறாங்க. அம்பை எய்தவள் நான், என்னை கேள். பழிகாரன், உன்னை பூண்டோடு அழிக்க திட்டமிட்டேன். பழி வாங்க பதறினேன். ஆனால் நீ தப்பிவிட்டாய். சாகசக்காரி, இந்த அபு ஹுசேனை ஏமாற்ற பார்த்தாய். அபு ஹுசேனா? ஜாக்கிரதை! நெல்! நான் ரத்த பரிபிடித்த புலி. நான் கொல்ல வந்தது உன்னை. ஆனால் இப்போது கொல்லப்போவது மும்மணிக்காரி மார்ஜியானாவை. நீ வாழ இவள் கட்டிய கற்பனை கோட்டைகளும் கொத்தளங்களும் ஆகாயத்தில் பார்க்க போகின்ற நெல். நெருங்காதே! பழிக்கு பழியாக உன்னை பழி வாங்குகிறேன். என் திட்டங்களை சிதறடித்த உன்னை சீர்குலைய வைத்து சித்திரவதை செய்கிறேன். உன் உயிர் என் கையில். முடியுமானால் அந்த பேடுப்பையில் வந்து காப்பாற்றட்டும். ஜாக்கிரதை! நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் இந்த கட்டாரி உன் அருமை மார்ஜியானாவின் மார்பில் பாயும். உன் கண்ணதிலே பிணமாவாள்.
அபுக்கா ஹுக்கம் திறந்துடு சீசேம். अंटा का कसम अबू का हुक्म मूडिड़ सीसे.
தான் தன்னில் வாழுதே. இனிய சொல்லினால் எனது உள்ள மகிழுதே. அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம், இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம். அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம், இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம். பாதுஷா சாஹேப், இனிமேல் நான் தான் தங்கள் அமைச்சர். மார்ஜியானா பேகம், புல்புல் தான் தங்கள் அமைச்சர். சிரிச்சவா சிரிக்கிறீங்க. அண்டா காக்கசம் அபு கவுக்கும் மூடிடுச்சு.